கார்த்திக் தீபா சீரியல் February 5 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. இன்றைக்கான எபிசோடு செம்ம அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம அபிராமிக்கிட்ட தீபா சொல்கிறாங்க, அத்தை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஒரு பிரச்சனையால் தான் உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருந்துட்டேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இப்போ கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இதுக்கு அபிராமி கேட்குறாங்க, இந்த வீட்டில் நிம்மதியாக கூட ஒரு இடத்துல நிற்க முடியலை, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கோவத்தில் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம தீபா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. இதை நேராக ஐஸ்வர்யா பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, அடியே தீபா, ஏன் இடத்துக்கு வரலாம்னு பார்த்தியல்ல, சமயம் அத்தை உனக்கு பல்பு கொடுத்தாங்களா, சாவடி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறமா தீபா நேராக வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, தீபா என்னாச்சு, அத்தை ஏதோ கோவமாக போகிறாங்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைக்கா, இது மாதிரி என்னை கோவிலுக்கு போக சொல்லியிருந்தாங்க, நான் ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் வந்துட்டேன், அத்தையோட ஃபோனை அட்டன் பண்ணலை அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதான் இப்போ போயிட்டு கோவிலில் விளக்கு போட்டுட்டு வந்துட்டியல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இருந்தாலும் அத்தை சொன்ன பேச்சை மீறிட்டேன்னு அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, இந்த வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் உஷாராக இருந்துக்க. ஏன்னா இந்த ஐஸ்வர்யா உன்னை தோக்கடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாள். அவள் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னே குறியாக இருக்கா, அதனால நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோ அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா யோசிக்கிறாங்க, அக்கா நீங்கள் எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஆனால் உங்களுடைய லைஃப் எப்படி போகுது பார்த்தீங்களா, தேவையில்லாமல் அந்த அருண் யாரோ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பாடுபடுவீங்க அப்படின்னு நம்ம தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறமா தீபா நேராக ரூம்க்கு வராங்க. அப்போ நம்ம கார்த்திக் கேட்குறாரு, என்ன தீபா, அம்மா ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்களே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், கோவிலில் விளக்கு போட சொன்னாங்க அத்தை, அதான் போய் போட்டு வந்தேன் அப்படின்னு. கார்த்தியும் சரி தீபா, இன்னொரு விஷயம், மீனாட்சி அக்காட்ட இப்போதைக்கு நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், ஃபஸ்ட்டு நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிப்போம், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு. தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலை நம்ம தீபா காலையிலே கிளம்பி காஃபி போடுறதுக்காக போகிறாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தின அந்த ஐஸ்வர்யா நேராக நம்ம தீபாவோட ரூமுக்கு தீபா வச்சுருந்த அந்த புடவையை எடுத்துகிட்டு வெள்ளை புடவையை வைக்கிறாங்க. வச்சுட்டு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, அடியே தீபா, இன்னையோட உன் ஆட்டம் க்ளோஸ்டி அப்படின்ட்டு நேராக அவங்களுடைய ரூமுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. அபிராமி கூப்பிட்றாங்க, தீபா கிளம்பிட்டியா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அதை நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா அந்த புடவையை எடுத்துக்கிட்டு வராங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட நம்ம அபிராமி அவங்களுடைய புடவையை கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணை ரொம்ப ஆசையாக அந்த புடவையை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா உள்ளார வெள்ளை புடவை இருக்கிறத பார்த்துட்டு அந்த புடவையை தூக்கி போட்டுட்டு அந்த பொண்ணை கத்தி அழுகுறாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணோட அம்மா கேட்குறாங்க, அபிராமி உனக்கு அறிவே இல்லையா, இந்த மாதிரி புடவையை எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம அபிராமி நேராக தீபாவை பார்த்து என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்க, அப்போ தீபா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அத்தை இந்த புடவை எப்படி மாறினுச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் நீ இதையே சொல்லு, ஒன்று மீறி எப்படி இந்த புடவை மாறி இருக்கும், இதுக்காக இப்படி போய் சொல்கிற, தயவு செஞ்சு இந்த இடத்துலையே இருக்காத, மரியாதையும் உங்கள் வீட்டுக்கு போயிரு, என் வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம தீபா ரொம்ப சோகமாக கோவிலுக்கு போய் அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கு விஷயம் தெரிஞ்சு நேராக வீட்டுக்கு கேட்குறாரு அபிராமிகிட்ட. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போனேன், ஆனால் அவள் எப்படி என்னை அவமானப்படுத்தணுமோ படுத்திட்டா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அம்மா கண்டிப்பாக தீபா தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், ஃபஸ்ட்டு யார் என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போகிறாரு.